இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாட்டில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட. கடந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை மிக சிறப்பாக வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை நாம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் நாம் எடுக்கப் போகிற எல்லா காரியங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, பி எக்ஸ்ட்ராடினரி பர்சன் இன் ஆர்டினரி வேர்ல்ட் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. பி எக்ஸ்ட்ராடினரி பர்சன் இன் தி ஆர்டினரி வேர்ல்ட், ஒரு சாதாரண உலகத்துல சிறந்த மனிதனாக இரு என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அருமையான புத்தகம், நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நிறைய தலைப்புகளில் அந்த ஆசிரியர் பலவிதமான செய்திகளை பதிவிடுகிறார். இந்த செய்தி அந்த புத்தகத்திலிருந்து வருகிறது. ஒரு தடவை ஜப்பான் நாட்டிலே மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானிய மக்கள், நிறைய மக்கள், பெருங்கூட்டம் இந்த நற்செய்தி கேட்பதற்காக செல்லுகிறார்கள். அந்த கூட்டம் முடிவடைகிறது. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு சென்ற பல மனிதர்களை, மிக குறிப்பாக இளைஞர்களை சந்தித்து, நீங்கள் இந்த நற்செய்தி கூட்டத்தில் பங்கெடுக்கிறீர்கள், நீங்கள் உண்மையாகவே கடவுளை நம்புகிறீர்களா? இந்த நற்செய்தி கூட்டத்தில் பங்கெடுத்த நீங்கள் உண்மையாகவே கடவுளை நம்புகிறீர்களா? அதற்கு பதில் அளித்த ஜப்பானியர்கள் பல பேர், நாங்கள் தொட்டு பார்க்க முடியாத எதையும் நம்புவதில்லை. கடவுளை தொட்டு பார்க்க முடியுமா? as a personாக நாம் தொட்டு பார்க்க முடியுமா கடவுளை? முடியாது. அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் தொட்டு பார்க்க முடியாத, நிரூபிக்க முடியாத எதையும் நாங்கள் எப்போதும் நம்புவதில்லை. நிரூபிக்கணும். கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் தொட்டு பார்க்க வேண்டும், நிரூபணம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாத எதையும் நாங்கள் நம்புவதில்லை என்று சொன்னார்கள். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இதை பதிவு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், மனித வலிமைக்கும் மனித சக்திக்கும் அறிவிற்கும் எட்டாத நிலையில் இருக்கும் கடவுளை மனித வலிமைக்குள், சக்திக்குள், அறிவிற்குள், புலன்களுக்குள் கொண்டு வந்து காட்டினால் நான் நம்புவேன் என்று சொல்வது நம்பிக்கையாகாது என்று சொல்லுகிறார். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்து தான் நம்புவேன், நான் தொட்டு தான் நம்புவேன், நிரூபிக்க முடியாத ஒன்றை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுவது, நான் பார்த்த பின்னாடி, தொட்ட பின்னாடி, எனக்கு புரிஞ்ச பின்னாடி நான் நம்புவேன் என்று சொல்வது அது நம்பிக்கை அல்ல என்று சொல்லுகிறார். ஏன் ஃபாதர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைய 3 வாசகங்களும் நம்பிக்கையை பற்றி பேசுகின்றன. நம்பிக்கை. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? நம்முடைய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே பெர்சன்டேஜில், எல்லாம் ஒரே நிலையில நம்பிக்கை இருக்கானா? இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவில நம்பிக்கை இருக்கிறது. சில பேருக்கு கூடுதலாக இருக்கும், சில பேருக்கு குறையாக இருக்கும், 90% இருக்கும், சில பேருக்கு 10% இருக்கலாம். நம்பிக்கை என்பது சேம் லெவலில் இருக்காது. ஆக இன்றைய வாசகங்கள் நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவு என்ன, எந்த அளவுக்கு நாம் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க, யோசித்து பார்க்க அழைப்பதாக நான் பார்க்கிறேன். முதல் வாசகத்துக்கு செல்வோம். அபக்குக் என்கின்ற இறைவாக்கின புத்தகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் வந்திருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள்,
மீண்டும் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். நம்ம முதல் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை மட்டும் நம்ம யோசிப்போம். விவிலியம் வைத்திருக்கவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே அபக்குக் என்கின்ற ஒரு சிறிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் முதல் அதிகாரம் 2வது 3வது இறைவார்த்தை நாம் படிப்போம். அபக்குக் இறைவாக்கினர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த முதல் வாசகத்தில் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன். பாருங்க, வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன். அடுத்த வாக்கியம், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். நீரும் செவிசாய்க்காமல் இருப்பேன். ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்றார். நான் எத்தனை காலம் உம்மை நோக்கி கூக்குரல் இடுவேன், உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். எத்தனை காலம் நான் ஜெபிச்சுட்டே இருக்க முடியும்? நீரும் செவிசாய்க்காமலே இருக்கிறீங்க. அடுத்த வாக்கியம், இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை நினைத்து உம்மை நோக்கி நான் அழுவேன். வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன். அடுத்த வாக்கியம், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். அடுத்த வாக்கியம், நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர். நீர் ஏன் என்னை கொடுமைகளை எல்லாம் பார்க்க செய்கிறீர். அடுத்த வாக்கியம், கேட்டினை காண செய்கின்றீர். நடக்கக்கூடிய கேட்டினை தீயதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய அளவுல என்னை வச்சு நிற்கிறீங்களே. ஆண்டவரே, என்னை ஏன் மீட்க வரல, எனக்கு ஏன் உதவி செய்யல? ரொம்ப எளிமையா அந்த வார்த்தைகளை ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா, ஆண்டவரே, ஏன் என்னை இந்த கஷ்டத்துல வச்சு நிற்கிறீங்க? என் கஷ்டத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? இந்த வாசகத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? இந்த வாசகம் எழுதப்பட்ட சூழல் என்ன? அல்லது இந்த இறைவாக்கினர் எந்த சூழலை சொல்றாரு, எதை சொல்ல வருகிறார்? பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த அபக்குக் என்ற இறைவாக்கினர். இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய நாட்டை இழந்து, தங்களுடைய ஊரை இழந்து, வீட்டை இழந்து, கோவிலை இழந்து, சொத்துக்களை எல்லாம் இழந்து இன்னொரு தேசத்துல, பாபிலோன் தேசத்துல கைதிகளாக, அகதிகளாக, அடிமைகளாக அங்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல். அடிமைகளாக இருந்தால் அங்கே சந்தோஷம் இருக்குமா? அடுத்தவனுடைய நாட்டில் வேலைக்காரனா அடிமைகளாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த மக்கள் எகிப்தில் இருந்தபோது அவங்களே எகிப்தில் எப்படி நாங்கள் துன்பப்பட்டோம் என்பதை ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க. ஆண்டவரே, நாங்கள் இங்கே துன்பப்படுகிறோம், இங்கே வேதனைப்படுகிறோம். கடவுள் சொல்வார், மோய்சன் கிட்ட சொல்வார், அவர்கள் படுகிற துன்பங்களை நான் பார்த்தேன், அவர்கள் விடக்கூடிய அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன். அதே நிலைமை தான் இங்கே அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் துன்பப்படுகிறார்கள். அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அபக்குக் இறைவாக்கினர் மக்கள் படுகிற துன்பங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, எத்தனை காலம் நாங்கள் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியும்? இந்த அடிமைத்தனத்தில் எத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறது? கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் அவர்கள் அடிமை தேசத்தில் இருந்தாங்க. ஆக அபக்குக் இறைவாக்கினர் கடவுளை நோக்கி புலம்புகிறார். எத்தனை காலத்துக்கு நான் துணை வேண்டி உம்மிடம் அவன் அழுது புலம்புவேன், நீ செவி சாய்க்காம இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வாசகத்தை நமக்கும் எடுத்துக்கொள்ள முடியும். பல பேருடைய வாழ்க்கையில இந்த புலம்பல் தான் கடவுளிடம் கொட்டுவதாக நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம், துன்பங்கள் வருகிற போது, இழப்புகள் வருகிற போது அபக்குக் இறைவாக்கினை போலத்தான் நாமும் ஆண்டவரிடம் முறையிடுகிறோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும்? ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும்? ஏன் என் கணவனுக்கு மட்டும், என் மனைவிக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும்? ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் வேலை கிடைக்கல? ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலை? ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் பிள்ளை பிறக்கவில்லை? ஏன் என்னுடைய தொழிலில் மட்டும் நஷ்டம்? ஏன் நான் எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியாக முடியுது? ஏன் நான் மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல? எல்லாமே தோல்வியாக முடியுதே. ஏன் கடவுளை எனக்கு? ஏன் என் பிள்ளைகளுக்கு? ஏன் என் கணவனுக்கு? ஏன் என் மனைவிக்கு? நாங்கள் நல்லது செய்கிறோம், நான் நல்லா தானே இருக்கிறோம், பூசைக்கு போகிறோம், நல்ல கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் கூட கடவுளை ஏன் எனக்கு எனக்கு இப்படியாக
எனக்கு நாமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வாசகத்தினுடைய 2ஆம் பகுதிக்கு நாம் சென்றோம் என்றால் இந்த கேள்விக்கு, அபக்குக் கேள்விக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். என்ன சொல்றார்? இந்த காட்சியை எழுதிவை. வேகமாக ஓடுகிற போதும் அது படிக்கக்கூடிய அளவுக்கு இதை எழுது. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிற போது சாலையில் நிறைய போர்டெல்லாம் இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை நம்மால் படிக்க முடியும், ஒரு சில விளம்பரங்களை நம்மால் படிக்க முடியும், ஒரு சிலதை படிக்க முடியாது. எதை படிக்க முடியும், எதை படிக்க முடியாது? நாங்கள் எதையுமே படிக்கிறதில்லை ஃபாதர், நான் மொபைல் மட்டும்தான் பார்த்துன்னு போவோம். பெரிய எழுத்துக்கள் இருப்பதை நம்மால் படிக்க முடியும். சின்ன சின்ன குட்டி எழுத்தில் இருக்கிறதை நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய வாகனம் வேகமாக போகிறது. அந்த ஃபாஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன எழுத்தை படிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், வேகமாக ஓடுபவனும் படிக்கக்கூடிய அளவில் அந்த காட்சியை எழுதிவை, பெருசாக எழுதிவை. என்ன காட்சி? இப்போது துன்பப்படுகிற இந்த நிலை மாறும். இப்போது நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே இருக்காது. ஒரு காலம் வருகிற போது அது மாறும், சேஞ்ச் ஆகும், அது முடிவுக்கு வரும். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய துன்பம், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் மாறும் என்பதை எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் எழுதிவை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது 2வது பகுதியில். அப்போ முதல் வாசம் நமக்கு என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் அதை நீக்குவார். நமக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று கிடைக்கும் என்பதை நம்புங்க. இன்னைக்கு கடைசி வாக்கியம் எப்படி இருக்கிறது? நம்பிக்கை கொள்வோர் வாழ்வர். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள் என்று முதல் வாசகம் முடிகிறது. அப்போ இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு கஷ்டம்தான். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிற போல நடக்கலாம், தோல்விகள், ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்புங்கள், இது மாறும். உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இந்த கஷ்டம் நிச்சயமாய் ஒரு நாள், நீங்கள் படுகிற துன்பம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நம்புங்கள் என்று சொல்கிறார். 2வது வாசகத்தில் நம்பிக்கை பற்றி வருகிறது. நான் நேரம் கருதி நற்செய்திக்கு வருகிறேன். நற்செய்தியில் இன்றைக்கு சீடர்கள் இயேசுவிடம் வந்து எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கிறார்கள். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். காலையில் இந்த கேள்வி கேட்டேன், உங்களுக்கும் அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். யாராவது என்னைக்காவது ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், என் நம்பிக்கையை அதிகமாக்கும் அப்படின்னு யாராவது ஜெபிச்சிருக்கோமா? நாம் ஜெபிக்கிறதெல்லாம் எதை அதிகமாக்கணும், எதை அதிகமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். வருமானம் அதிகமாகணும், சம்பளம் கூடணும், போனஸு அதிகமாகணும், வியாபாரம் தொழில் பெருக வேண்டும், செல்வ செழிப்பு பெருக வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக வேண்டும் என்று நாம் ஜெபித்தது கிடையாது. இன்னைக்கு சீடர்கள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்குங்க, மிகுதியாக்குங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சா? சீடர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்துச்சா? நம்பிக்கை குறைவாக இருந்தால்தான் என்ன கேட்கணும்? வந்து எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்குங்க. இயேசுனுடைய சீடர்கள் பேய்களை ஓட்டி இருக்கிறார்கள், இயேசுனுடைய சீடர்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை போதாதா? அப்போ சீடர்கள் வந்து மீண்டும் இயேசுவிடம் வந்து ஏன் எங்களுடைய நம்பிக்கை அதிகமாக்கும் என்று கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு இயேசுவும் உங்களுடைய நம்பிக்கை இப்ப இருக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லல. இருக்கிற நம்பிக்கை போதும்பா, நீங்க பேய்களை ஓட்ட முடியுது, நோய்களை குணப்படுத்த முடியுது, அந்த நம்பிக்கை போதும் அப்படின்னு இயேசு சொல்லலை இந்த நற்செய்தியில. அல்லது உங்களுடைய நம்பிக்கை நான் அதிகப்படுத்துவேன் அப்படி ப்ராமிஸும் பண்ணல. மாறாக இயேசு அவங்களுக்கு பதில் என்ன சொன்னார்? என்னை நற்செய்தியில என்ன பதில் சொல்லுகிறார்? அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ஃபாதர்.
உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை வேரோடு பெயர்ந்து கடலில் போய் வேரூன்றி நில் என்றால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதுதான் பதில். எங்கள் நம்பிக்கை அதிகமாக்கும் என்று இயேசு கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. வேற ஒரு பதில் சொல்றார், சம்பந்தமில்லாத பதில் சொல்றார். உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால், அவங்களே வந்து எங்க நம்பிக்கை அதிகமாக்க அப்படி சொல்லும் போது இயேசு சொல்றாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அப்ப இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க நம்பிக்கை அதிகமாக்கும் என்று இயேசுனுடைய சீடர்கள் வந்து கேட்கும் போது, இல்லை இல்லை, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாவே போதும் அப்படி இயேசு சொல்லுகிறார் என்றால், கம்மியான விசுவாசம் வேணும் அப்படி இயேசு சொல்றாரா? குறைவான விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரா இயேசு? எப்படி புரிந்து கொள்வது? பிரியமான இந்த பதிலில் 3 காரியங்களை இயேசு சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நம்பிக்கையை பற்றி நாம் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். கடுகு என்பதை யூஸ் பண்றார். கடுகு எல்லாம் பார்த்திருப்போம், அப்படிதானே? கடுகு சமையலில் வேலை யூஸ் பண்ணுவேன், அந்த கடுகு எல்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா? அதோடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும்? எவ்வளோ பெருசு? மிக சிறியது. இயேசு வேற எதையும் யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனால் கடுகு விதை யூஸ் பண்றார். கடுகளவு விசுவாசம் அப்படின்றார். அப்ப கடுகு என்பது மிக சிறியது, கம்மியான விசுவாசம் இருக்கணும். இயேசு சைஸை பத்தி பேசல, அதனுடைய சைஸ், சின்ன சைஸ், அதை பத்தி பேசல. கடுகினுடைய தன்மையை பற்றி பேசுகிறார். கடுகினுடைய தன்மை என்ன? பிரியமானவர்களே, ஒரு ஆப்பிள் இருக்கிறது, அதை நீங்க எத்தனை துண்டா வெட்டலாம்? ஆப்பிள? நான் இன்னும் பயங்கரமான ஒரு சயின்டிபிக் கேள்வி கேட்டது போல நீங்களும் அதை ஆய்ந்து அப்படி யோசிச்சு நிற்கிறீங்க. ஒரு ஆப்பிளை எத்தனை துண்டா வெட்டலாம்? ஒரு 4, அதை பிரிஞ்சா இன்னும் ஒரு 4, 8. ஓகே, இது ஒரு நேரம் இது யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு வெங்காயத்தை எத்தனை துண்டுகளா வெட்டலாம்? சின்ன சின்னதாக நறுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வெட்டலாம். ஒரு தக்காளி கடுகை எத்தனை துண்டா பிளக்கலாம்? கடுகை எத்தனை துண்டாக பிளக்கலாம்? எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தால் எப்படி பிளக்க முடியுமா கடுகை? ஆக முதல் செய்தி இதுதான், கடுகை பிளக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிளவு ஏற்படாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 50-50 கிடையாது. ஒரு ஆப்பிள் 2ஆ வெட்டுமனா இந்த பகுதி நம்பிக்கை அப்படியாக இருக்க முடியாது. 50% நம்பிக்கை, 50% அவநம்பிக்கை கிடையாது. உங்கள் நம்பிக்கை பிளவுபடாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். கடுகு விதை வைத்து சொல்கிறார். கடுகு விதை சைஸை பத்தி சொல்லல, கடுகு விதை பிளக்க முடியாது. அப்படி என்றால் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? முழுமையாக இருக்க வேண்டும். எல்லாம் நல்லது நடக்கும்போது நான் கடவுளை முழுமையா நம்புவேன். என் வாழ்க்கையில துன்பம், துக்கம், அழுகை, கவலை, கஷ்டம், ஏமாற்றம், பிரச்சனை வரும்போது நான் கடவுளை நம்ப மாட்டேன். இது முழு நம்பிக்கை அல்ல. சந்தோஷம் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் வருகிற போது கடவுளை நம்புவதும், வாழ்க்கையில இறங்கும் போது, தாழ்வுறுகிற போது, ஒன்றுமில்லாமல் போகிற போது கடவுள் மீது அவநம்பிக்கை கொள்வதும் முழுமையான நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? பிளவுபட்ட நம்பிக்கை. 50% கடவுளை நம்புவேன், 50% கடவுளை நம்ப மாட்டேன். இன்பத்தில் ஆண்டவரை நம்புவேன், துன்பத்தில் ஆண்டவரை நம்ப மாட்டேன். ஆப்போசிட்டும் இருக்கு. துன்பத்தில் கடவுளை நம்பி வருவாங்க. ஆண்டவரே எல்லாம் நீதான், உண்மை என்று யாரும் கிடையாது. இன்னைக்கு தியான பாடல் பாடாங்க இல்லையா? என்ன பாடல்? நான் உள்ளம் உடைகிற போது உறவாக நீ வா, நான் கண் கலங்குகிற போது எனக்கு துணையாக வா. சில பேர் துன்பத்தில் கடவுளை நம்புவாங்க. வாழ்க்கையில எல்லாம் வந்த பின்னாடி, செல்வம், பதவி, பட்டம் வந்த பின்னாடி கடவுளை நம்ப மாட்டாங்க. அவன் பணத்தை நம்புவான். இப்படியும் இருக்கிறது. எது இருந்தாலும் அது முழுமையான நம்பிக்கை அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முழுமையாக நம்புவது, அது இருக்கிற போதும் சரி, இல்லாத போதும் சரி.
வாழ்கிற போதும் சரி, தாழ்கிற போதும் சரி, நான் கடவுளை எப்பவுமே சரி சமமாக ஒன்றாக நான் நம்புவதுதான் கடுகு அளவு, பிளவுபடாத விசுவாசம். ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறார் என்ன பதில்? கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், காட்டு அத்திமரத்தை கொண்டு வருகிறார். காட்டு அத்தி மரத்தில் என்ன விசேஷம்? யாராவது பார்த்துருக்கீங்களா? அத்தி மரத்தை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் டவுட்டாக இருக்கு. அத்தி மரம் எப்படி இருக்கும்? பிரியமான யூத மக்கள் இந்த காட்டு அத்தி மரத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அத்தி மரம் 600 ஆண்டுகள் வாழும் என்று நம்பினார்கள். 600 years அது இந்த உலகத்தில் இருக்கும் நம்பினார்கள். 600 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் அதனுடைய வேர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய வேர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆழப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ காட்டு அத்தி மரத்தை ஆண்டவர் சொல்கிற போது அதனுடைய வேர்கள் ஆழப்பட்டு இருப்பதை குறிப்பிடுகிறார். அது ஆழமாக செல்ல வேண்டும். அப்ப நம்முடைய விசுவாசம் காட்டு அத்தி மரத்துடைய வேர்கள் போல் எப்படி இருக்க வேண்டும்? ஆழப்பட்டு இருக்க வேண்டும். மேலோட்டமாக கிடையாது, காத்தடிச்சா சாஞ்சிற நிலைமை கிடையாது. உங்களுடைய விசுவாசம் ஆழப்பட்டு இருக்க வேண்டும். இந்த காட்டு அத்தி மரத்தை பெயர்ந்து, ஆழமாக இருக்கக்கூடிய இந்த காட்டு அத்தி மரம் பெயர்ந்து கடலில் போய் வேரூன்றி நில் என்று சொன்னால் நிற்கும். எந்த மரத்தையாவது கடலுக்குள்ள போயிட்டு நீங்கள் நட முடியுமா? கடலுக்குள்ள நடுக்கடல போயிட்டு மரத்தை நட முடியுமா? வேர்கள் உள்ள போய் நிற்குமா கடலுக்குள்ள? ஆனா இயேசு சொல்றாரு, உனக்கு கடுகளு விசுவாசம் இருந்தால், பிளவுபடாத விசுவாசம் இருந்தால், காட்டு அத்திமரம் 600 ஆண்டுகள் வேர் ஆழமாக செல்லக்கூடிய அந்த ஆழப்பட்ட விசுவாசமாக இருந்தால் கடலில் மரமே நட முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். கடலில் மரம் நடுவது இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிளும் கூட பாசிபிளாக மாறும். இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பிளவுபடாத விசுவாசமும் ஆழமான விசுவாசமும் நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்க முடியாதுன்னு நினச்சி வரிந்து கொண்டிருக்கிற, இதெல்லாம் நடக்காது என் வாழ்க்கையில் அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே, நடக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லி whatever things you think that is impossible, it becomes possible. ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்றால், பிரியமானவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க முடியாது, நடக்காது, நமக்கு கிடைக்காது, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும், ஆண்டவரே பிளவுபடாத விசுவாசம் எங்களுக்கு வேண்டும், ஆழமாய் ஊன்றிய விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம்.